Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர்ல யூனிட் 2 Principles of Inclusive Language and Documenting Sources and Overview. இந்த யூனிட்ல இருந்து தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த யூனிட்ல 2 எபிசோட்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் பார்ட். இதுதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட். ஸோ இந்த யூனிட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் கோட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். when to quote, how to quote and give credit, when documentation is not needed. So these things, இதுதான் we are going to discuss these things in today's class. Before we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Quoting. It is best to quote when analyzing someone's words. Quoting is also effective when their words perfectly convey an idea. இப்போ நம்ம தீசிஸோ ஒரு ப்ராஜெக்டோ பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், நிறைய ஒர்க்ஸ் ரெஃபர் பண்ணுவோம். அப்போ ஒருத்தரோட ஐடியா நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு, நம்ம சொல்ல வர்ற விஷயத்துக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்றப்போ we will quote. So you know what is quoting? Quotingனா மற்றவங்களோட வேர்ட்ஸை நம்ம ஒர்க்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான். அவங்களோட வேர்ட்ஸ் அப்படி பேரஃப்ரைசிங்ல அவங்க வேர்ட்ஸை என்ன பண்றோம், மாற்றி எழுதணும். ஒரு we rewrite in our own sentence structure. ஓகே, நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுதுனா அது பேரஃப்ரைசிங். அப்படியே இந்த வேர்ட்ஸை காப்பி பண்ணி உங்க ஒர்க்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது கோட்டிங். ஸோ கோட்டிங் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் when their words perfectly convey an idea. அப்போ அந்த கோட்டிங் எப்போ நல்லா இருக்கும்னா, நல்ல எல்லா லைனையும் கோட் பண்ண மாட்டாங்க, ஒரு லைன் பர்ஃபெக்டா ஒரு ஐடியாவை கன்வே பண்றப்ப தான் எடுத்துக்குவோம். யூஸ் கோட்ஸ் கேர்ஃபுல்லி, எஸ்பெஷலி இன் ரிசர்ச் ரைட்டிங். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்லி கோட் ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் பேசேஜஸ் that are important or useful. தேவையில்லாததெல்லாம் கோட் பண்ணக்கூடாது. எந்தெந்த ஃப்ரேஸோ வேர்ட்ஸோ எது முக்கியமோ அதை மட்டும் கோட் பண்ணா போதும். கீப் கோட்ஸ் ஷார்ட் whenever you can. ஸோ கோட்ஸ் தேவையில்லாமல் லாங்காக போகணும்னு அவசியம் இல்லை, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் ஹவு த கோட் கனெக்ட்ஸ் டு யுவர் மெயின் பாயிண்ட். கோட் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ்க்கு ரிலேட் ஆகுதுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. Your project should focus on your own ideas and code should only support or explain those ideas. உங்க ப்ராஜெக்ட் உங்க ஐடியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இங்க கோட் பண்ற விஷயங்கள் அதுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதக்கூடாது, உங்களுக்கு சப்போர்ட்டிங் வியூஸை தான் நீங்க கொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறீங்க. அது உங்களோட ஐடியாவை ஸ்ட்ரென்தன் பண்றதா, சப்போர்ட் பண்றதா இருக்கணும். இதுதான் கோட்டிங். இப்போ நான் இந்த நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிறோம். வென் டு கோட், எப்போ கோட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். Quote when the exact words are important to your argument or point. எப்போ கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு யுவர் ஆர்குமெண்ட் ஆர் பாயிண்ட். உங்களோட பாயிண்ட்டுக்கு கரெக்டான விஷயங்கள் கிடைக்கிறப்பதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த கோட் பண்ணணும். ஓகே, தேவையில்லாத இடத்துல எல்லாம் கோட் பண்ணக்கூடாது. அந்த அந்த கரெக்டான எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு, எக்ஸாக்டான ஆர்குமெண்ட் கிடைச்சிருக்கு உங்க பாயிண்ட்டுக்கு நான் மட்டும்தான் கோட் பண்ணணும். கோட் த ஃப்ரேசிங் இஸ் எஸ்பெஷலி பவர்ஃபுல் ஆர் யூனிக். ஸோ அந்த சென்டென்ஸ் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் மட்டும்தான் கோட் பண்ணணும். சும்மா ஒரு வளவலன்னு ஒரு கதை எழுதியிருக்காருன்னு அதெல்லாம் கோட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவர் ஒரு விஷயம், ஒரு ஆத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, எஃபெக்டிவாக ஏதாவது சொல்லியிருப்பார், அவரோட வியூவாக சொல்லியிருப்பார், அந்த விஷயத்தை தான் நீங்கள் கோட் பண்ணணும். கோட் when you want to analyze the language used in the source. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவை, அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் நல்லா இருக்கு, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும்னா கோட் பண்ணா போதும், இல்லைன்னா பேரஃப்ரேஸ் பண்ணா போதும்னு சொல்றாங்க. டோன்ட் யூஸ் கோட்ஸ் டு அவாய்ட் பேரஃப்ரேசிங் ஐடியாஸ் யூ டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல, உங்களால பேரஃப்ரேஸ் பண்ண முடியலன்னுலாம் கோட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. யூ கேன் மிக்ஸ் கோட்டிங் அண்ட் பேரஃப்ரேசிங் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ் இஃப் நீடட். ஸோ இதுவுமே அலோவ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரே சென்டென்ஸ்ல பேரஃப்ரேசிங்கும் இருக்கலாம், கோட்டிங்கும் இருக்கலாம். ஒருத்தரோட ஐடியாஸை பேரஃப்ரேஸ் பண்ணிட்டு அது அவர் சொல்றதுல ஒரு வேர்டோ ஒரு 2-3 லைனோ
இல்லை ஒரு ஃப்ரேஸோ ரொம்ப அற்புதமாக அவரோட சென்டென்ஸ் அவரோட வேர்ட்ஸ் நல்லா இருக்குன்னா அதை மட்டும் கோட் பண்ணிட்டு மற்ற அந்த ஃபுல் பேஜை நீங்கள் என்ன பண்ணலாம் பேரஃப்ரேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 4-5 லைனை பேரஃப்ரேஸ் பண்ணிட்டு ஒரு வேர்டை மட்டும் கோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹவு டு கோட் அண்ட் கிவ் கிரெடிட். அடுத்த டாபிக் இதுதான், எப்படி கோட் பண்ணணும் எப்படி கிரெடிட் கொடுக்கணுங்கிறது. காப்பி கோட்ஸ் எக்ஸாக்ட்லி அஸ் தே அப்பியர் இன் த சோர்ஸ். ஸோ கோட் பண்ணுறப்போ பேரஃப்ரேஸ் பண்ணுறப்போ நம்ம வேர்ட்ஸ்க்கு மாற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கோட் பண்ணுறப்ப ஜஸ்ட் எக்ஸாக்ட் காப்பிங்காக இருக்கணும். மேக் ஷியர் த கோட் ஃபிட் ஸ்மூத்லி அண்ட் கரெக்ட்லி இன்டு யுவர் சென்டென்ஸ். நல்லா கரெக்டாக அது ஃபிட் ஆகணும். உங்களோட அந்த தேவைக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கணும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நல்லா ஃபிட் ஆகணும் அந்த நம்ம எடுக்கிற கோட்டிங். clearly show the difference between your ideas and the ideas from the code. அதே மாதிரி உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஐடியாஸ் என்ன, அவரோட ஐடியாஸ் என்னங்கிறது. If you are quoting a unique term or concept from a source, explain it in your paper. ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு டேர்மை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்கள் பேப்பர்லன்னு சொல்கிறாங்க. Always give credit to the source such as the author, handbook or article it came from. அதே மாதிரி சோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக கிரெடிட் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது எப்படியெல்லாம் நம்ம இதை பேரஃப்ரேஸ் பண்ணி கோட் பண்ணி எப்படி கிரெடிட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். Imagine you come across, இது MLA handbookல இருக்க எக்ஸாம்பிள் தான். Imagine you come across the following passage from Michael Ager's book Language Shock, Understanding the Culture of Conversation. ஸோ மைக்கேல் ஆகர் அப்படிங்கிறவரோட ஒரு புக்கு தான் இது, லாங்குவேஜ் ஷாக் அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சர் ஆஃப் கான்வர்சேஷன். இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு பேசேஜ் தேவைப்படுது. அந்த பேசேஜும் கொடுத்துருக்காங்க பாருங்க. Everyone uses the word language and everybody these days talk about culture. Language culture is a reminder, I hope, of the necessary connection between its two parts. So language culture nu ஒரு விஷயம் பற்றி பேசியிருக்கிறாரு. மற்ற விஷயங்கள்லாம் கல்ச்சர் பற்றியும் லாங்குவேஜ் பற்றியும் அவர் டீல் பண்ணியிருக்காரு இந்த பேசேஜில். இப்போ you are borrowing this to add it in your thesis. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, quotation, if you want to include this idea in your paper, you need to use quotation marks for the exact words you borrow. அப்போ நீங்க எந்த இடத்த borrow பண்றீங்களோ அதுக்கு நீங்க quotation marks யூஸ் பண்ணணும். ஒருவேளை paraphrase பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யணும். Provide an in-text citation when the author's name and with the author's name and the page number. In-text citation பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. ஸோ in-text citation இந்த இடத்துல கொடுத்துடணும். Include an entry in the works cited list for the source. அதே மாதிரி works cited listல full details கொடுத்துருக்கணும். ஒர்க் அந்த கண்டிப்பாக என்ட்ரி இருக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒர்க் சைட்டட்ல இருக்கணும். இப்போ இந்த பேசேஜுக்கான ஒரு இன்கரெக்ட் எக்ஸாம்பிளும் கரெக்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. MLA ஹேண்ட்புக்லேயே அதை பண்ணியிருக்காங்க பாருங்க. அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் லைஸ் அ கான்செப்ட் தட் ஹஸ் பீன் கால்ட் லாங்குவா கல்ச்சர் இப்படின்னு ஒரு பேரஃப்ரேஸ் இது வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாங்குவா கல்ச்சர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணல, இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் ப்ராப்பராக கொடுக்கல. ஓகே, இப்போ கரெக்ட் எக்ஸாம்பிள் அடுத்து கொடுத்துருக்காங்க. இது இன்கரெக்ட் எக்ஸாம்பிள். தட் லாங்குவா கல்ச்சர்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்திருக்காரு, மற்றதெல்லாம் பேரஃப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் லைஸ் அ கான்செப்ட் தட் ஹஸ் பீன் கால்ட் லாங்குவா கல்ச்சர். அவருக்கு தேவைப்பட்ட அந்த லாங்குவா கல்ச்சரை எடுத்திருக்காரு. இதை கரெக்ட் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் அதே தான். At the intersection of language and culture lies a concept that இங்கே ஆத்தர் நேம் பாருங்க, மைக்கேல் அகர் கால்ஸ், இல்லைன்னா அகர்னு மட்டும் கூட போடலாம், நம்ம சார் நேம் மட்டும் கூட கொடுத்துருக்கோம். அகர் கால்ஸ் லாங்குவா கல்ச்சர் அப்படின்னு போட்டு ஆத்தர் நேம் வந்துருச்சு. பேரந்தீசிஸ்ல என்ன வந்துருச்சு, நம்பர் வந்துருச்சு. ஓகே, இந்த மாடலும் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டுமே இல்லைன்னா கால்ட் லாங்குவா கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், உள்ள மைக்கேல் அகர் 16 போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ப்ராப்பராக இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதில் கொடுக்காம இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் இல்லாமல் இருக்குது, அதனால இன்கரெக்ட் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இங்கே இன்டெக்ஸ்ட் சைட்டேஷனோட கரெக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
ஒர்க் சைட்டட்ல இது எப்படி போடுறாங்க? அகர் மைக்கேல். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சர்நேம் முன்னாடி வந்துடும். அகர் மைக்கேல், ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்ததான் இந்த புக்ஸ் நேம் எழுதுறப்போ வித்தின் கொட்டேஷன்ஸ். லாங்குவேஜ் ஷாக், அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சர் ஆஃப் கான்வர்சேஷன். ஓகே, ஹார்பர் காலின்ஸ் பப்ளிஷர்ஸ் 2016. இப்படி தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் சைட்டட் கொடுப்போம். ஸோ ஆத்தர் நேமு, புக் நேமு, பப்ளிஷர் நேமு, இயர். ஓகே, நம்ம மற்ற பேஜ் நம்பர் இங்கேயே கொடுத்தாச்சு. ஸோ இயர் வரைக்கும், இந்த இயர் பப்ளிஷ் ஆன டேட் வரைக்கும் இங்கே கொடுத்தோம். ஒர்க் சைட்டட் இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹவு டு கோட் அண்ட் ஹவு டு கிவ் கிரெடிட் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கிரெடிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்த டாபிக் பாருங்க. வென் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் நீடட். டாக்குமெண்டேஷன் எப்பெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். டாக்குமெண்டேஷன் முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இது பண்ணுறோம் இல்லையா, சைட்டேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தருக்கான அங்கீகாரம் கொடுக்கறது தான் டாக்குமெண்டேஷன். வேற ஒருத்தரோட ஒர்க்கை வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்கறது, அக்னாலேஜ் பண்ணுறதை தான் டாக்குமெண்டேஷன் சொல்கிறாங்க. இப்போ வென் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் நீடட், இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், டாக்குமெண்டேஷன் எப்பெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் டாக்குமெண்ட் எ சோர்ஸ் இஃப் யூ கோட் இட், யூஸ் இட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், யூ paraphrase it, rewrite its ideas in your own words. You refer to it in a specific way, like mentioning a page, chapter or the entire work. So, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சது. You must document or cite ன்னு சொன்னேன் இல்லையா, டாக்குமெண்டேஷன்னா சைட்டேஷன் தான். ஓகே, you must document a source if எப்பெல்லாம் நீங்க சைட் பண்ணணும், you quote it எப்பெல்லாம் நீங்க கோட் பண்றீங்களோ, எக்ஸாக்ட் வேர்ட்ஸை கோட் பண்றீங்களோ அப்போ சைட்டேஷன் ஆர் டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். paraphrase பண்ணாலும் டாக்குமெண்டேஷன் அதான் சைட்டேஷன் கொடுக்கணும். யூ ரெஃபர் இட் இன் அ ஸ்பெசிஃபிக் வே, லைக் மென்ஷனிங் எ பேஜ், சாப்டர் ஆர் த என்டையர் ஒர்க். அந்த இதில் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பேஜ் நம்பர், இந்த பேஜ் நம்பரில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். You use it as the source for facts or ideas in your writing. ஏதோ ஒரு சோர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அங்கே டாக்குமெண்டேஷன் இருக்கணும். However, இருந்தால் கூட இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லா டாக்குமெண்டேஷனுக்கும் எல்லா borrowed மெட்டீரியலுக்கும் டாக்குமெண்டேஷன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்த பேராகிராஃப். இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க, கோட் பண்ணா பண்ணுறீங்க, பேரஃப்ரைஸ் பண்ணா பண்ணீங்க, அந்த புக்கை பற்றி ஏதாவது மென்ஷன் வந்தால் பண்ணிடுறீங்க. ஸோ எந்த ஐடியாஸ் ஒரு புக்ல இருந்து எடுத்தாலும் டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்ப பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக்கே, வென் யூ நீட் நாட் டாக்குமெண்ட் சோர்சஸ்ங்கிறது தான். காமன் நாலேஜ், இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாரு, ஆனால் அது வந்து காமனான விஷயமா இருக்கும். ஓகே, உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும், ஒரு காமன் ஃபேக்டரா இருக்கும். இப்படி செஞ்சா இது நடக்கும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் நாலேஜா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை எழுதப்போ நீங்க சைட்டேஷன் பண்ண வேண்டாம், டாக்குமெண்டேஷன் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. காமன் நாலேஜ் லைக் வெல் நோன் ஃபேக்ட்ஸ் ஆர் வைட்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் டசன்ட் நீட் டு பி சைட்டட். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சைட் பண்ண தேவையில்லை. திஸ் இன்க்ளூட் பேசிக் facts about famous people or major historical events. அது historical events-ஆ இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா ஃபேமஸ் பீப்புள் பற்றிய விஷயங்களா இருக்கலாம், இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சைட்டேஷன் சொல்ல வேண்டாம். இஃப் த ஃபேக்ட்ஸ் ஆர் டிஸ்பியூட்டட் ஆர் யர் ரீடர் மைட் வாண்ட் மோர் டீடைல்ஸ், இட்ஸ் அ குட் ஐடியா டு சைட் த சோர்ஸ். ஒருவேளை அந்த ஃபேக்ட்ஸ் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஆத்தர் சொல்றது சந்தேகத்துக்கு இடமா இருக்குன்ற பட்சத்தில், இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான உங்களுக்கு சந்தேகமா இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், அது காமன் நாலேஜாக இருந்தால் கூட தப்பாக இருக்குமோன்னு டவுட் பண்ணீங்கன்னா சைட் பண்ணிடுறது பெட்டர். நான் சொல்லலைங்க, இது அவர் தான் சொன்னார்னா அவர் மேல கலைத்துக்கு போடலாங்கிறாங்க. Passing mentions. No documentation is needed when you simply mention a work or author briefly without quoting, paraphrasing, or discussing specific parts of it. For example, if you say Fun Home is my favorite graphic novel and you're just sharing an opinion, you don't need to cite the source. This is considered a passing mention. ஒரு விஷயத்தை வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு போறீங்க, ஒரு ஒர்க்கை பற்றி சாதாரணமாக மென்ஷன் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் பேரஃப்ரைஸ் பண்ண வேண்டாம். இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இது ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பாசிங் மென்ஷனாக சொல்லிட்டு வரீங்க, உடனே அந்த புக்கை பற்றி நீங்கள் எழுதணும், டாக்குமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாசிங் மென்ஷன்ஸ்னால் என்ன, வேகம் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவீங்க, அதுக்கெல்லாம் அதுதான் பாசிங் மென்ஷன்ஸ். ஓகே, உங்கள் ரைட்டிங்கில் போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபன் ஹோம் இஸ் மை ஃபேவரட் கிராஃபிக் நாவல், ஏதோ
ஒன்று ஹாரி பாட்டர் இஸ் மை ஃபேவரட் நாவல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. உடனே ஹாரி பாட்டர்னா என்னன்னு நீங்கள் எழுதணும்னா ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஹாரி பாட்டர் யார் எழுதுனா, எப்போ எழுதுனா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. இப்போ ஒரு பாசிங் மென்ஷன்ஸுக்கு எந்த டாக்குமெண்டேஷனும் தேவையில்லை. அடுத்தது அல்யூஷன். அல்யூஷன் என்ன, அந்த பழைய கதைகள் எல்லாம் வந்து அல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாபாரத்தில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அல்யூஷன். நம்ம ரியல் லைஃபோட ஏதாவது கனெக்ட் பண்ணி சொல்றோம்னா அதெல்லாம் அல்யூஷன். அதுக்கெல்லாம் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி இல்லையா, அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் தேவையில்லைன்றாங்க. நோ சைட்டேஷன் இஸ் நீடட் வென் யூ மேக் அன் அல்யூஷன் ஆர் அ பிரீஃப் ரெஃபரன்ஸ். அப்போ அல்யூஷன் அதுதான். ஓகே, ஒரு பெரிய இப்போ இலியட், ஒடிசி மாதிரி பெரிய எபிக்ஸ்ல இருந்து, ஒரு ராமாயண் மகாபாரத்ல இருந்து எபிக்ஸ்ல இருந்து அல்யூஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்டோரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் நோ ரெஃபரன்ஸ். அதுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் நீங்க பண்ண வேணாம். ஏன்னா இதெல்லாம் நோன் ஃபேக்ட்ஸ். அந்த அல்யூஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு பிரீஃப் ரெஃபரன்ஸ் ஆர் டு அ வெல் நோன் ஐடியா, ரொம்ப வெல் நோன் ஐடியாவை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டாக்குமெண்டேஷன் கொடுக்க வேணாம். ஆர் பேசேஜ் தட் சர்வ்ஸ் அஸ் கல்ச்சுரல் ரெஃபரன்ஸ், கல்ச்சுரலாக கலாச்சாரமாக ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் டாக்குமெண்டேஷன் தேவையில்லை. திஸ் டைப் ஆஃப் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் இஸ் ஆஃபன் யூஸ் ஃபார் ரெட்டாரிக்கல் எஃபெக்ட் அண்ட் டசன்ட் ரெக்வயர் யூ டு சைட் த சோர்ஸ். இது சும்மா உங்களோட பேச்சோட அந்த அழகு, இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை காமிக்க தான் யூஸ் ஆகுமே ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து அதில் பெரிய கருத்துக்களை நீங்கள் சொல்ல போகிறதும் இல்லை, அதுக்காக நீங்கள் சைட்டேஷனும் பண்ண வேண்டாம். இதெல்லாம் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸாக தான் வரும். அல்யூஷனோ இல்லை இந்த மாதிரி பேசேஜை ரெஃபர் பண்ணுறது, ப்ரீஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து பெருசாக அங்கே நீங்கள் தீசிஸில் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால இதுக்கெல்லாம் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ யூ நோ நீட் டு டாக்குமெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so allusions and other passing references, brief references don't need any documentation. So எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. Hope you understood. So இந்த எபிசோடோட we complete our 3 episodes on unit 2, that is அது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. யூனிட் 2 ஓட டைட்டில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ I hope you liked my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.